கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே உள்ள கீழக்கல்குறிச்சி பகுதியைச் சேர்ந்தவர் சுரேஷ். இவருக்கும் நெல்லியார்கோணம் பகுதியைச் சேர்ந்த ஜெயஸ்ரீ என்பவருக்கும் கடந்த 4 வருடங்களுக்கு முன் திருமணம் நடந்துள்ளது. திருமணமாகி 4 ஆண்டுகள் வரை குழந்தை இல்லாததால் கணவன் மனைவி இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்ததாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் தற்போது 8 மாத கர்ப்பிணியாக இருக்கும் சுரேஷின் மனைவி 6 மாதங்களுக்கு முன்பே தனது தாயார் வீட்டிற்கு சென்றதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சுரேஷ் ஜெயஸ்ரீயிடம் தொடர்ந்து வீடியோ கால் மூலமாக பேசி வந்துள்ளார். மேலும் வீட்டில் தனியாக இருக்கும் சுரேஷ் அடிக்கடி இரவு நேரங்களில் மனைவிக்கு வீடியோ கால் செய்து விபரீத முடிவு எடுக்கப் போவதாக மிரட்டல் விடுத்து வந்ததாக கூறப்படுகிறது. கடந்த 2 நாட்களுக்கு முன்பு கூட வீடியோ காலில் சுரேஷ் கையை கூர்மையான ஆயுதத்தால் கிழித்து கொண்டு விபரீத முடிவு எடுக்க உள்ளதாக கூறியதாக சொல்லப்படுகிறது. இதுபோல தொடர்ந்து நடந்து வந்த நிலையில் கடந்த 23ஆம் தேதியன்று இரவில் சுரேஷ் மனைவிக்கு வீடியோ கால் செய்தபோது ஜெயஸ்ரீ வீடியோ காலை ஏற்க மறுத்ததாக தெரிவிக்கப்படுகிறது. பின்னர் 24ஆம் தேதியன்று ஜெயஸ்ரீ கணவர் சுரேஷிற்கு போன் கால் செய்தபோது சுரேஷ் போன் காலை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் சந்தேகமடைந்த ஜெயஸ்ரீ சுரேஷின் தாய்க்கு போன் செய்துள்ளார். சுரேஷின் தாயார் அவரது வீட்டிற்கு சென்று பார்த்தபோது அவர் விபரீத முடிவு எடுத்து உயிரை மாய்த்து கொண்டது தெரிய வந்துள்ளது. இதனை கண்ட சுரேஷின் தாய் துடிதுடித்து கதறி அழுதுள்ளார். பின்னர் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இச்சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.